கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 29 மற்றும் 30 வசனங்கள். சங்கீதம் 107 வசனங்கள் 29 மற்றும் 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை அப்படியே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரிந்த ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்களில் மிகவும் அருமையான ஒரு அற்புதமாக நாம் சொல்லப்படுவது, கொந்தளிக்கின்ற காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டினார், அங்கே அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். சீசருடைய வாழ்க்கையில் இந்த 2 வசனம் அப்படியே செயலிலே பிராக்டிக்கலாக நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சீஷர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரும் அந்த படவில் இருக்கின்றார், ஆனால் உறங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று சற்றேனும் எதிர்பாராத நிலையில் அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கின்றது, ஆர்ப்பரிக்கின்றது. படகு மூழ்கி போய்விடும் என்ற நிலைக்கு வருகின்றது. இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலே ஏதேதோ செய்து பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்களால் பத்திரமாக கரையை கடப்பதற்கான நம்பிக்கை அற்றவர்களாக மிகவும் சோர்ந்து போகிறார்கள். காரணம், அவர்களை மரண பயமும் பற்றி கொள்ளுகின்றது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்கிறார்கள். அவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகின்றார். அந்த சொன்ன கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற கடலின் அலைகள் அப்படியே அமைதியாகி விடுகிறது. அதை பார்த்தவுடனே படவில் இருந்த சீஷர்களெல்லாம் மகிழ்ச்சியினாலே, சந்தோஷத்தினாலே களி கூறுகிறார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கட்டுப்படுகிறதே, கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் கொந்தளிப்பை அமர்த்துகிற கடவுள், அதன் அலைகளை அடக்குகின்ற கடவுள். அங்கே அமைதி உண்டாகும் பொழுது நீங்களும் நானும் சந்தோஷப்படும்படியாக அங்கே மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தாவீது இதை எவ்வளோ காலத்திற்கு முன்பதாக அற்புதமாக அதை உணர்ந்து, என் ஆண்டவர் அவ்வளோ மகா வல்லமை உள்ளவர் என்பதை இங்கே அவர் சுட்டி காண்பிக்கின்றார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆண்டவர் அமர்த்தின உடனே அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்கிறதான படகு திடீரென்று ஒரு சூறாவளிக்குள்ளாக, கொந்தளிப்புக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் புயலும் சூறாவளியும் வீசி நம்முடைய வாழ்க்கை என்னும் படகை தத்தளிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, அலைகள் மோதி அடிக்கிறது நிமித்தமாக நாங்கள் எங்கே மடிந்து விடுவோமோ என்கிறதான பயமும் வேதனையும் கண்ணீரும் நம்மை சூழ்ந்து கொண்டு, அன்றைக்கு சீஷர்கள் கொந்தளித்ததைப் போல, சீஷர்கள் பதறியதைப் போல, சீஷர்கள் கலங்கி நின்றதைப் போல, ஆண்டவரே என்று சொல்லி, நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? இதோ எங்கள் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது, எங்கள் நிலைமை இவ்விதமாய் மாறிவிட்டது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஒருவேளை இருக்கின்ற பிள்ளைகளாக, பயம் நிறைந்தவர்களாக,
அல்லது இன்னும் நம்மை வந்து தாக்குகிறதான அந்த பிரச்சனைகளை பார்த்து பார்த்து அங்கலாய்த்து நிற்கின்ற அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் அருகில் இருக்கின்ற கடவுள், நம்மோடு இருக்கின்ற கடவுள், அவர் கொந்தளிப்பை அமர்த்துகின்ற கடவுளாக, அங்கே அலைகளை அடக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கொந்தளிப்புகளையும் சீறி மோதிக்கொண்டிருக்கிறதான அலைகளையும் ஆண்டவர் அங்கே அமிழ்த்தி போடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி உண்டாகும். அந்த அமைதி உண்டான உடனே நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் மாறப்போகின்றோம். ஆம், இன்றைக்கு ஒருவேளை குடும்பத்தில் கொந்தளித்து கொண்டிருக்கிறதான அந்த அலைகளை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வியாபாரத்தில் ஏற்பட்டதான தோல்வியை பார்க்கும் பொழுது, ஓ, இந்த நிலைமை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எதிராளிகள் நிமித்தமாக, பொறாமைப்படுகிற மக்கள் நிமித்தமாக, அல்லது நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கின்றதான எல்லா விதமான சூழ்ச்சி நிமித்தமாக இன்றைக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய கொந்தளிப்பு, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். இன்னும் வியாதி நிமித்தமாகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொந்தளிப்பை அமர்த்துகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை மோதி சின்னாபின்னமாக்க துடித்து கொண்டிருக்கிறதான அலைகளை அடக்குகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். எவ்வளோ அழகான வசனம்! கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆம், நம்முடைய ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்தும் பொழுது அலைகள் அடங்கித்தான் ஆக வேண்டும். அங்கே அலைகள் அடங்கும் பொழுது அங்கே அமைதி உண்டாகும். அங்கே அமைதி உண்டாகும் பொழுது நாம் அனைவரும் சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய கடவுள் நம்மை சந்தோஷிப்பிக்கின்ற ஆண்டவராய், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்புகளை மாற்றி போடுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சீஷர்கள் சொல்லுகிறார்களே, ஐயரே, உமக்கு கவலை இல்லையோ, நாங்கள் வடிந்து போகிறோம் என்று சொல்லி. அப்படி நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு கடினமான ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய வீட்டில் இருக்கிற கொந்தளிப்பு, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை நம்முடைய வீட்டில் இருக்கிறதே, அந்த ஆர்ப்பரிக்கின்ற அந்த அலை மோதுகின்ற நிலைமையை ஆண்டவர் மாற்றி நம்முடைய குடும்பம் சமாதானமான ஒரு குடும்பமாய், சந்தோஷமான ஒரு குடும்பமாய், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி, இந்த உறவுகள் என்று சொல்லி நாம் அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை நடத்தும்படியா, சமாதானமான ஒரு வாழ்க்கையை நடத்தும்படியா ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். அங்கே அமைதி உண்டாயிற்று என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அமைதியை கடவுள் கொடுக்க போகின்றார். உங்களுடைய அமைதியை குலைத்து கொண்டிருக்கிறதான அந்த ஆர்ப்பரிக்கின்ற அலைகளையும் கொந்தளிக்கின்ற நிலைமையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கையை கடவுள் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடக்கி அமைதி உண்டாக்குகின்ற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு தோத்திரம். திடீரென்று ஏற்படுகிறதான சீற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்கிறது ஆண்டவரே. ஐயா, யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இல்லை, குடும்பங்களை கண்ணோக்கி பாரும், அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசங்களை கண்ணோக்கி பாரும். இதோ உமது பிள்ளைகள் எங்கெல்லாம் கொந்தளிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, உமது பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்து ஆண்டவரே, அங்கே தாமே உம்முடைய சமாதானம் நிலவுகின்ற ஆண்டவரே, அந்த நிலையை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே, உமது பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் அப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் நீங்கி தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாக செபிக்கிறேன்.
குடும்பங்களிலே இருக்கிற கொந்தளிப்புகள் அகன்று குடும்பங்களிலே ஒவ்வொருவருக்கும் இடையிலே ஆண்டவரே சமாதானம் நிலவட்டும் கர்த்தாவே. கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சமாதானம், மற்ற உறவுகளோடு கூட சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தம் குடும்பங்களிலே கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக இருதயத்திலே அநேகருக்கு ஒரு கொந்தளிப்பு, ஐயோ இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்ற நிலை, இதெல்லாம் மாற கர்த்தாவே நீர் கிருபை தரப்போருக்காய் தோத்திரம். ஆம், நீர் கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை கர்த்தாவே அமைதியாக்கி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்குகிற கடவுள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் கிருபை செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.